தமிழர்களை கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நீங்க செய்தால் மட்டுமே கணவன் மனைவியாக இருக்க முடியும். நீங்க உங்களுக்கு குழந்தை இருந்தா குழந்தை வாரிசாகும் இப்படிங்கிற ஒரு சட்ட திட்டங்கள் அடக்குமுறைகள் இருந்தது. அந்த அடக்குமுறை எதிர்த்து அந்த வயதிலேயே 16 வயதில் ஒரு சுதந்திரத்துக்காக நம்மளை அடக்குமுறை எதிர்த்து போராடிய ஒரு வீரமங்கை நம் சமுதாயத்தில் இருந்தார் தில்லையடி வள்ளியம்மை அவர்கள். நம் சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் சுதந்திர போராட்டங்கள் சான்றோர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் சமுதாயத்தை சேர்ந்த பெற்றோர்கள் நம் குழந்தைகளுக்கு அதை சொல்லி வளர்க்க வேண்டும். அப்ப சொல்லி வளர்க்கும் போதுதான் நம் சமுதாய உணர்வு அவர்களிடம் வர வேண்டும். வந்தால்தான் நம் சமுதாயம் செழிக்கும். அடுத்து நீங்க இன்னைக்கு இவங்க பண்றாங்க, அடுத்து நம் சமுதாயத்தை சேர்ந்த அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு யார் உதவி பண்ணுவா? நம் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு நீங்க எல்லாம் நம் சமுதாயத்தை பத்தி சொல்லி வளர்க்கணும். இந்த தில்லையடி வள்ளியம்மை தான் முதல்ல அங்க சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தேசிய கொடி இருக்கு 3 கலர், அன்னைக்கு போராட்டம் நடத்துறப்ப அந்த ஆங்கிலேய அரசாங்கம் நீ என்ன இருக்குன்னு சொல்லி இந்தியர்கள் ஏத்து போராடுற அப்படிங்கிறப்ப உங்களுக்கான கொடி இருக்கா சுதந்திர இருக்கான்னு கேட்கிறப்ப அவருடைய துணியில் இருந்து 3 கலரை கிரிச்சு இதுதான் என்னுடைய கொடி, இதுதான் என்னுடைய தேசிய கொடி என்று காட்டப்பட்டதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 கலர்ல மூவர்ண